நான் உங்களை ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆண்டவர் இயேசு உங்க மேல ரொம்ப அன்பும் அக்கறையா இருக்கிறதுனாலதான் தினந்தோறும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. காலையில் எழும்பி வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோட பேசுறீங்களா? சொல்லுங்க. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை தருகிறார். சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். இயேசு கிறிஸ்து என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். அப்படின்னா வெறுமனே பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டு அப்படியே விட்டு விடுவாரா? இல்லை, நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தான் ரட்சிக்கிறேன். என்னால் இந்த பாவங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறது. சில பாவங்கள் சாபமாய் மாறி ஆசீர்வாதத்தை கெடுத்து பரம்பரையாய் சாபமாய் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற குடும்பங்கள் அநேகம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சிக்கும் போது நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே ரட்சிக்கிறார். அப்போ பாவம் நீக்கப்படுகிறது, சாபம் விலகுகிறது, ஒரு பூரண ஆசீர்வாதம் நமக்குள்ளே உண்டாகிறது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு தான் நான் ரட்சித்திருக்கிறேன். உன் கைகள் திடப்பட கடவுது. ஏன் சோர்ந்து போயிருக்கிற? ஏன் கலங்கி போயிருக்கிற? நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆனாலும் ஏன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு ஏன் கலங்குற? உன் கைகள் திடப்படட்டும், நல்ல உன்னுடைய கடமைகளை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு தான் நான் ரட்சித்திருக்கிறேன். அப்ப இதற்காகத்தான் சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து போனார். தன் கைகளை கால்களை ஆணியடிக்கு ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தினார், நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டான்னு நிச்சயம் இருக்குதா? ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி விட்டார், எனக்கு பாவத்துல இந்த விடுதலை ரட்சிப்பு ஆண்டவர் தந்து விட்டார்னு சொல்ல முடியுமா? அது எப்படிங்க பெற்றுக்கொள்றது? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப உண்மையா, இயேசுவே எனக்கு பாவத்துல இந்த விடுதலை கொடுங்க, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஜெபிச்சிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிச்சிரும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் சந்தோஷம் உடைய உள்ளத்துல வந்துடும். பாருங்களேன், ஒரு தேச சுதந்திரம் அடையும் போது அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வருது இல்ல? அதே மாதிரி இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம், இப்ப இயேசுவின் பிள்ளை ஆயிட்டோன்ற ஒரு மகிழ்ச்சி உள்ளத்துல வந்துடும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். நீங்க பெற்றிருக்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய இருதயத்துல கை வைத்து, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னை ரட்சித்து ஆசீர்வதிங்கன்னு ஜெபிங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிரும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, யார் யார் தன் இருதயத்துல கை வைத்து இயேசுவே என்னை ரட்சித்து ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறாங்களோ அவங்கள உங்களுடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.